ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லக்ஷே வாக் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து நியூ இயருங்க. வீட்டில் செலிப்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் வெளில செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம். கொஞ்சம் வீட்லேயும் போர் அடிக்குது. அதனால இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் மகாபலிபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் பிரிட்ஜில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் இந்த பிரிட்ஜு மேலே ஒரு 1/2 hour கிட்ட நின்று பார்த்துருந்தோம். இப்போ ஒரு போட்டில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு தடவை வாங்க லாங் டிரைவாக இந்த பிரிட்ஜில் நின்று பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கே பிடிக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு லாங் டிரைவ் வரா மாதிரி பிளான் போட்டிருந்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு வழியாக வாங்க. ஏன்னா அங்கே சீனரிலாம் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் வந்து நின்று பார்க்கும் போதே நிறைய வண்டி வந்து நின்று பார்த்துனே இருந்தது. நிறைய வண்டிங்க வேறு லெவலில் இருக்குது சீனரிலாம். இந்த பக்கம் ஈசிஆர் ரோட்டில் போகிறவங்க பாண்டிச்சேரி சரி மகாபலிபுரத்துக்கு போனாலும் சரி இங்கே நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த வீடியோவில் ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணது தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு இடத்த பற்றியும் நான் சொல்கிறேன். இந்த இடத்த பார்க்கும் போது எனக்கு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியே தெரியுது. பில்டிங்ஸ்லாம் பெருசாக தான் இருக்கும் பில்டிங்ஸ்லாம். தேஜாவை நாங்கள் வீட்டில் விட்டு வரல, நாங்கள் கூட்டின்னு தான் வந்தோம். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் மகாபலிபுரத்துக்கு. பாருங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தது. முன்னாடிலாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தது. இப்போ தூங்கிடுச்சு தேஜு வந்து. எவ்வளோ அசந்து தூங்குதுன்னு பாருங்க. நாங்கள் மகாபலிபுரத்துக்கு போனோங்க. ஏகப்பட்ட கூட்டம் நியூ இயர்னால வண்டி கூட பார்க் பண்ண முடியல. இப்போ நாங்கள் வந்து மகாபலிபுரத்தில் முத்துக்கடை அது நடுவில் வந்து ஒரு பீச் இருந்தது. அங்கே ஃபேமிலி பீச் தான். செம்ம அமைதியாக இருந்தது, அவ்வளோ ஸ்பேஸாக இருந்தது. இங்கே பாருங்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த இது இருக்குல்ல, அதை வச்சு நான் விளையாடின்னு இருக்கேன். கல்லு மாதிரி இருந்ததுங்க, அது கிட்ட போய் பார்க்கலான்னு போனோம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து இங்க போட்டோ எடுக்கிறாங்க. ஏதோ கல்யாணம் வேற நடந்தது, அதுக்கும் ஷூட் எடுத்தாங்க. நம்ம தூரத்துல ஒரு பெரிய கல்னு சொன்னலங்க, அது கிட்ட போய் நாங்க பார்த்தோம். அது ஏதோ நண்டி இது பண்றதுக்கு தான் வச்சிருக்காங்க போல, சேலம் பண்றதுக்கு தான். எவ்வளோ பெரிய கல்லுன்னு பாருங்க. ஏதோ மவுண்டன்ல இருந்து தூக்கின்னு வந்த கல்லு மாதிரியே இருக்கு. அந்த காலத்துல இருந்து எவ்வளோ பெரிய கல்லுன்னு பாருங்க. மகாபலி பீச்சுக்கு போற மாதிரி இருக்கு. இந்த பீச் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு ஊட்டியில. ஆமாங்க, இது பைன் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து உள்ள நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கே ஒரு ஒட்டை அடி பாதை மாதிரி போகுது. அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பீச்சு வந்துடுங்க. நீங்கள் ஃபேமிலியோட போனோன்னா இந்த பீச்சுக்கு போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் அமைதியாகவும் இருந்தது, நல்லா காலியாகவும் இருந்தது. எவ்வளோ போட் நிற்குதுன்னு பாருங்கள். வந்துட்டோங்க. அந்த அலை சவுண்டு கேட்கும் போது வாங்கன்னு பீச்சே கூப்பிட்ற மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் மற்ற பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி கலங்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த பீச் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கிளியராக தான் இருந்தது.
நீங்கள் மற்ற பீச் போனீங்கன்னா ரொம்ப குப்பையாகவும் இருக்கும். இந்த பீச்சில் வந்து அவ்வளோ பாப்புலேஷன் கூட கிடையாது. அதனால எந்த குப்பையும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஸ்லோ மோஷனில் போட்டிருக்குன்னு. அந்த அலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப வந்து அமைதியாக இருக்கணும்னா இந்த பீச் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இன்னொரு முடியும் சொல்கிறேன். முத்துக்காடுக்கு அப்புறமா வந்து மகாபலிபுரம், அதுக்கு நடுவில் தான் இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நிறைய கார் கூட நிற்கும், நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க, நான் பீச்சில் போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுறேன்.
ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷய் vlog நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகி வரும். பாய்.